தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை சொல்ல பார்க்க போகிறோம். வானிலை முழுமையாக கேளுங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக 10ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு: அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அரபிக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்துள்ளார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகம் பாளையம், மதுரை மாவட்டம் சோழவந்தான், சேலம் மாவட்டம் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தேனி மாவட்டம் வீரபாண்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை ஆறு, புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, கன்னியாகுமரி மாவட்டம் அணை கிடங்கு, திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் அரண்மனை புத்தூர், திருப்பூர் மாவட்டம் குண்டனம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், ஈரோடு மாவட்டம் பவானி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திண்டுக்கல் மாவட்டம் பழனி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், புதுக்கோட்டை மாவட்டம் அதனக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, நாமக்கல், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம் கல்லந்திரி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.